காஞ்சிபுரம் மாவட்டம் உரகடம் தொழிற்பேட்டையில் 5000 பேருக்கு வேலை அளிக்கும் புதிய ஆலை அமைக்கிறது டிக்சன் நிறுவனம். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. நீலகிரி, தேனி, தென்காசி மாவட்டங்கள் மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்தம் படிப்படியாக வலுவிழக்கும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. டெல்லியில் பாஜக பொதுச் செயலாளர் PL சந்தோஷை சந்தித்து தமிழ்நாட்டின் அரசியல் சூழல் குறித்து எடுத்துரைத்த நயினார் நாகேந்திரன். மத்திய அமைச்சர் அமித்ஷாவை இன்றிரவு சந்தித்து பேச வாய்ப்பு. குறிப்பிட்ட சமூகத்தை கட்டுப்படுத்தி புறக்கணிக்கும் திட்டமே வக்ஃப் சட்ட திருத்தம் என திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் குற்றச்சாட்டு. சமூக நீதிக்கான நடவடிக்கை என்று பிரதமர் கூறியதற்கு பதிலடி. வங்கிகளுக்கான குறுகிய கால கடனுக்கான ரெப்போ ரேட் விகிதம் 0.25% குறைப்பு. வீடு மற்றும் வாகன கடனுக்கான தவணை குறைய வாய்ப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் நடுக்காவிரியில் சகோதரரை விசாரணைக்கு அழைத்துச் சென்றதற்கு எதிர்ப்பு. காவல் நிலையம் முன்பு விஷம் குடித்த சகோதரிகளில் ஒருவர் மரணம். வயது மூப்பு காரணமாக காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் காலமானார். பொதுமக்களின் அஞ்சலிக்காக தமிழிசை இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள உடல். குமரி அனந்தன் உடலுக்கு ஆளுநர் RN ரவி அஞ்சலி. முதலமைச்சர் MK ஸ்டாலினும் அஞ்சலி செலுத்தி தமிழிசைக்கு ஆறுதல் கூறினார். குமரி அனந்தன் உடலுக்கு எடப்பாடி பழனிசாமி, திருமாவளவன், பிரேமலதா உள்ளிட்ட தலைவர்கள் அஞ்சலி. சரத்குமார், செந்தில் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். ஜெயலலிதாவுக்கு எதிராக பேச RM வீரப்பனை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கியது முக்கிய காரணம். 30 ஆண்டுகளுக்கு பின் மனம் திறந்த நடிகர் ரஜினிகாந்த். ADMKல வந்துட்டு ஒரு மினிஸ்டரா இருந்தாரு. புரட்சி தலைவி ஜெயலலிதாவுக்கு அவரை அந்த பதவியிலிருந்தே அவர் தூக்கிட்டாங்க. எப்படி அது நீங்க ஸ்டேல இருந்துட்டு ரஜினி வெடிகுண்டுகளை பத்தி அந்த மாதிரி கவர்மெண்ட் அகேன்ஸ்டா பேசினா எப்படி நீங்க சும்மா இருக்க முடியும் சொல்லி அவங்க தூக்கிட்டாங்க. என்னடா இது என்னாலதான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் வருது. திருநாகேஸ்வரம் கோயில் கும்பாபிஷேக திருப்பணி முறைகேடு குறித்து CBCID விசாரணை. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. காஞ்சிபுரத்தில் இளநீர், நுங்கு, பழங்கள் என பல்லாயிரம் கிலோவில் குவித்த அதிமுக நிர்வாகி. போட்டி போட்டு மூட்டை மூட்டையாக தூக்கி சென்ற பொதுமக்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டாட்சியர் அலுவலகத்திற்குள் புகுந்த பாம்பு. பதறி அடித்து ஓடிய பொதுமக்கள். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் பந்தயத்தின் போது சாலை நடுவே இருந்த தடுப்புச் சுவரில் ஏறிய மாட்டு வண்டி. தடுமாறிய போதும் விடாமல் ஓடிய மாடுகள். ராமேஸ்வரத்தில் பாம்பன் பாலத்தை திறந்து வைத்ததில் மகிழ்ச்சி. நியூஸ் 18 ரைசிங் பாரத் மாநாட்டில் பங்கேற்று பேசிய பிரதமர் மோடி நிகழ்ச்சி. அசாமில் ராணுவ பள்ளிக்குள் அதிகாலை நேரத்தில் புகுந்த யானை. ஊழியர்கள் அதிர்ச்சி.
உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்துடன் நடிகர் பிரபுதேவா சந்திப்பு. புதிய படமான கண்ணப்பா குறித்து ஆலோசித்ததாக தகவல். வெற்றி தின விழாவில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடிக்கு ரஷ்யா அழைப்பு. விளாடிமிர் புட்டின் இந்த ஆண்டில் இந்தியா வர உள்ள நிலையில் பிரதமரின் பயணத்துக்கு ஏற்பாடு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் தொழிற்பேட்டையில் 5000 பேருக்கு வேலை அளிக்கும் புதிய ஆலை அமைக்கிறது டிக்சன் நிறுவனம். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. நீலகிரி, தேனி, தென்காசி மாவட்டங்கள் மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்தம் படிப்படியாக வலுவிழக்கும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. டெல்லியில் பாஜக பொதுச் செயலாளர் PL சந்தோஷை சந்தித்து தமிழ்நாட்டின் அரசியல் சூழல் குறித்து எடுத்துரைத்த நயினார் நாகேந்திரன். மத்திய அமைச்சர் அமித்ஷாவை இன்றிரவு சந்தித்து பேச வாய்ப்பு. குறிப்பிட்ட சமூகத்தை கட்டுப்படுத்தி புறக்கணிக்கும் திட்டமே வக்பு சட்ட திருத்தம் என திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் குற்றச்சாட்டு. சமூக நீதிக்கான நடவடிக்கை என்று பிரதமர் கூறியதற்கு பதிலடி. வங்கிகளுக்கான குறுகிய கால கடனுக்கான ரெப்போ ரேட் விகிதம் 0.25% குறைப்பு. வீடு மற்றும் வாகன கடனுக்கான தவணை குறைய வாய்ப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் நடுக்காவிரியில் சகோதரரை விசாரணைக்கு அழைத்துச் சென்றதற்கு எதிர்ப்பு. காவல் நிலையம் முன்பு விஷம் குடித்த சகோதரிகளில் ஒருவர் மரணம். வயது மூப்பு காரணமாக காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் காலமானார். பொதுமக்களின் அஞ்சலிக்காக தமிழிசை இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள உடல். குமரி அனந்தன் உடலுக்கு ஆளுநர் RN ரவி அஞ்சலி. முதலமைச்சர் MK ஸ்டாலினும் அஞ்சலி செலுத்தி தமிழிசைக்கு ஆறுதல் கூறினார். குமரி அனந்தன் உடலுக்கு எடப்பாடி பழனிசாமி, திருமாவளவன், பிரேமலதா உள்ளிட்ட தலைவர்கள் அஞ்சலி. சரத்குமார், செந்தில் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். ஜெயலலிதாவுக்கு எதிராக பேச RM வீரப்பனை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கியது முக்கிய காரணம். 30 ஆண்டுகளுக்கு பின் மனம் திறந்த நடிகர் ரஜினிகாந்த். ADMKல வந்துட்டு ஒரு மினிஸ்டரா இருந்தாரு. புரட்சி தலைவி ஜெயலலிதா அவரை அந்த பதவியிலிருந்தே அவர் தூக்கிட்டாங்க. எப்படி அது நீங்க ஸ்டேல இருந்துட்டு ரஜினி வெடிகுண்டுகளை பத்தி அந்த மாதிரி கவர்மெண்ட் அகேன்ஸ்டா பேசினா எப்படி நீங்க சும்மா இருக்க முடியும் சொல்லி அவங்க தூக்கிட்டாங்க. என்னடா இது என்னாலதான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் வருது. திருநாகேஸ்வரம் கோயில் கும்பாபிஷேக திருப்பணி முறைகேடு குறித்து CBCID விசாரணை. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. காஞ்சிபுரத்தில் இளநீர், நுங்கு, பழங்கள் என பல்லாயிரம் கிலோவில் குவித்த அதிமுக நிர்வாகி. போட்டி போட்டு மூட்டை மூட்டையாக தூக்கி சென்ற பொதுமக்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டாட்சியர் அலுவலகத்திற்குள் புகுந்த பாம்பு. பதறி அடித்து ஓடிய பொதுமக்கள். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் பந்தயத்தின் போது சாலை நடுவே இருந்த தடுப்புச் சுவரில் ஏறிய மாட்டு வண்டி. தடுமாறிய போதும் விடாமல் ஓடிய மாடுகள். ராமேஸ்வரத்தில் பாம்பன் பாலத்தை திறந்து வைத்ததில் மகிழ்ச்சி. நியூஸ் 18 ரைசிங் பாரத் மாநாட்டில் பங்கேற்று பேசிய பிரதமர் மோடி நிகழ்ச்சி.
அசாமில் ராணுவ பள்ளிக்குள் அதிகாலை நேரத்தில் புகுந்த யானை, ஊழியர்கள் அதிர்ச்சி. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்துடன் நடிகர் பிரபுதேவா சந்திப்பு. புதிய படமான கண்ணப்பா குறித்து ஆலோசித்ததாக தகவல். வெற்றி தின விழாவில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடிக்கு ரஷ்யா அழைப்பு. விளாடிமிர் புட்டின் இந்த ஆண்டில் இந்தியா வர உள்ள நிலையில் பிரதமரின் பயணத்துக்கு ஏற்பாடு.